ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். புளி காய்ச்சல் பண்ணியிருக்கேன், புளி ரசம், இது அப்பளம், சாதம், இது ரசப்பொடி அண்டு புளியோதரை பொடி. எதுக்கு வேணாலும் 2 in 1 பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுனா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு அளவு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமானதை வச்சுக்கோங்க. இது 3த்தையும் வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஜீரகம், அது பிறகு அதையும் போட்டு வறுத்துக்குன்னு ஒரு 4-5 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்பூன் தனியா, அதையும் போட்டு வறுத்துக்குங்க. வறுத்து எல்லாத்தையுமா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கின்னு தேவையான போது புளி சாதத்துக்கும் போட்டுக்கலாம், புளி குழம்புல போட்டு கொதிக்க வச்சுக்கலாம், ரசத்துக்கு போட்டுக்கலாம். இது ரசத்தில் போட்டால் ஒரு கொதிக்கிட்டணும். பூண்டை எண்ணெயில் வதக்கி போடுங்க. இந்த புளி காய்ச்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் வறுத்து இதில் கொட்டிக்கிங்க. இந்த பொடியும் போட்டு ஒரு கலரி இறக்கிடுங்க. சுவையாக இருக்கும்.